பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் மரியாதை. முதலமைச்சருடன் சட்டப்பேரவை சபாநாயகர் மற்றும் அமைச்சர்களும் மரியாதை செலுத்தினர். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை தமிழறிஞர் மறைமலை அடிகளின் பிறந்த நாளில் அவருக்கு எனது தனித்தமிழ் புகழ் வணக்கங்கள் என முதலமைச்சர் விஜய் பதிவு. தனது மொழிப்பற்று, தமிழ் ஆர்வம், சிந்தனைகளால் தமிழ் சமூகத்திற்கு என்றும் உந்து சக்தியாக திகழும் மறைமலை அடிகளின் புகழ் என்றும் நிலைத்தோங்கட்டும் என புகழாரம். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்தித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் சந்திப்பு. மேகமலை மலை கிராமங்களில் உள்ள மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடாது என வலியுறுத்தல். முண்டந்துறை, ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் சரணாலயம், அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டம் உட்பட இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வனங்களில் வாழக்கூடிய மக்களை எல்லாம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதிக்குள் வெளியேற்ற வேண்டுமென்று மிக மோசமான ஒரு உத்தரவை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த உத்தரவில் சாதாரண சிவில் சமூக மக்களுக்கு எதிராக ஒருவேளை தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மக்களை எல்லாம் வெளியேற்றுவதற்கு ஒத்துழைக்கவில்லை என்று சொன்னால் மத்திய துணை ராணுவ படையை நீங்கள் பயன்படுத்தலாம் என்று சொல்லி அந்த உத்தரவிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய இத்தகைய உத்தரவு என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது. சாதாரண சிவிலியன்களுக்கு எதிராக துணை ராணுவ படையை பயன்படுத்தலாம் என்றெல்லாம் நீதிபதிகள் சொல்ல ஆரம்பித்தால் மக்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆகவே அவற்றையெல்லாம் முதலமைச்சருடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அறிவிப்புகள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. தென் மாநிலங்களில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்க கேரளாவில் தொடங்கப்பட்டுள்ள ஆபரேஷன் டுஃபான் திட்டம் குறித்து தமிழக முதலமைச்சருடன் கேரள அமைச்சர் ரமேஷ் சென்னிதலா ஆலோசனை. எல்லை வழியாக போதைப் பொருட்களை கடத்துவதை தடுப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல். நகராட்சிகளில் டெண்டர் சமர்ப்பிக்க குறைந்தபட்சம் 4 நாட்கள் கால அவகாசம் வழங்க வேண்டும் என தமிழக அரசு அறிவுறுத்தல். விதிகளை மீறும் ஆணையர்கள் மற்றும் பொறியாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. சார் பதிவாளர் அலுவலகங்களில் நாளை பத்திரப்பதிவு செய்ய கூடுதல் முன்பதிவு டோக்கன்கள் ஒதுக்கீடு. ஆனி மாத கடைசி நாளை முன்னிட்டு அதிக அளவில் ஆவணப்பதிவுகள் நடைபெறும் என்பதால் தமிழ்நாடு பதிவுத்துறை ஏற்பாடு. லஞ்சம் வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம் என்ற வாசக பலகையை கட்டாயம் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் வைக்க தமிழ்நாடு தலைமை செயலாளர் சாய்குமார் உத்தரவு. லஞ்சம் குறித்து புகார்களை வாட்ஸ்அப் எண்ணிலும், இமெயில் முகவரியிலும், தொலைபேசி மூலமாகவும், கடிதம் மூலம் அனுப்பும் வகையிலும் பலகையில் தகவல் இடம்பெற ஆணை. இரண்டாயிரத்து 31ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டில் 20,000 மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க தமிழக அரசு முடிவு. தமிழகத்தில் மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை பெருமளவில் ஊக்குவிக்கும் வகையில் அரசு நடவடிக்கை. கல்வி அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் விளிம்பு நிலை மக்களின் நலன் ஆகியவற்றில் பெருந்தலைவர் காமராஜர் கொண்டிருந்த உறுதியான அர்ப்பணிப்பு எதிர்கால தலைமுறைகளுக்கு இன்றும் வழிகாட்டியாக திகழ்கிறது. பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். நாகர்கோவிலில் புகையிலை வெற்றதாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட இளைஞர் சபரிவர்மன் உயிரிழந்ததை அடுத்து சிறை தலைமை வார்டன் ஜெகன், வார்டன்கள் சிவகுமார் மற்றும் திருவிடை நம்பி ஆகியோர் கைது.
சபரிவர்மன் உடலில் பல இடங்களில் காயம் இருந்ததால் இறப்புக்கு காரணமானவர்களை கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் வார்டன்கள் 3 பேரை கைது செய்து விசாரணை. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே திருமணத்திற்கு மறுத்த இளம்பெண்ணை இளைஞர் அரிவாளால் வெட்டியதில் படுகாயம். தடுக்க முயன்ற பெண்ணின் தாயார் உயிரிழந்த நிலையில் கொலையாளி காவல் நிலையத்தில் சரண். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே முன்பகை காரணமாக இளைஞர் கத்தியால் குத்தி கொலை. தடுக்க முயன்ற இளைஞரின் தந்தை படுகாயம். கொலை குறித்து வழக்கு பதிவு செய்த வாடிப்பட்டி போலீசார் தப்பியோடிய யோகராஜ் என்பவரை தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் தாமதமாக லோடு ஏற்றி வந்த லாரி ஓட்டுநர் இரும்பு கம்பியால் அடித்து கொலை. லாரி ஓட்டுநரின் மனைவி அளித்த புகாரின் பேரில் லாரியின் உரிமையாளர் மற்றும் கிளீனர் சிறையில் அடைப்பு. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே திருமணத்திற்கு மீறிய உறவிற்கு தடையாக இருந்த கணவரை ஆண் நண்பரை ஏவி அரிவாளால் வெட்டிக் கொள்ள முயற்சி. படுகாயமடைந்தவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கொலை முயற்சி தொடர்பாக 3 கைது செய்து போலீசார் விசாரணை. திருநெல்வேலியில் எம்பி ராபர்ட் புரூஸ் முன்னிலையில் காங்கிரஸ் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் சங்கரபாண்டியன் மற்றும் உமாபதி சிவன் கைகலப்பு. கேமரா முன்னால் நிற்பது தொடர்பாக மாறி மாறி தாக்கிக் கொண்ட சம்பவத்தால் பரபரப்பு. திருவள்ளூர் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த நபர் சிக்கினார். 6.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த மப்பேடு போலீசார் பாபுலு பிரதான் என்பவரை சிறையில் அடைத்தனர். சென்னை சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் பயணி ஒருவரை கத்தியால் குத்தி செல்போன் பறித்த புதுச்சேரியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் சிக்கினார். தமிழகத்தில் உள்ள ரயில் நிலையங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தவும் காவல்துறை பாதுகாப்பை அதிகரிக்கவும் பயணிகள் வலியுறுத்தல். தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் தாறுமாறாக ஓடிய ஆட்டோ சாலையில் முன்னால் சென்ற ஆட்டோ மீது மோதி விபத்து. குடித்துவிட்டு ஆட்டோவை ஓட்டி வந்ததாக 2 ஓட்டுநரும் ஒருவருக்கொருவர் புகார் கூறியதால் பரபரப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சிறையில் மாற்றுத்திறனாளி கைதி உயிரிழந்த விவகாரத்தில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்யும் வரை உடலை வாங்க மறுக்கும் உறவினர்கள். இறந்தவர் மனைவிக்கு அரசு வேலை, குழந்தைக்கு நிவாரண நிதி வழங்கவும் கோரிக்கை. என் தம்பிக்கு நீதி கிடைக்கணும். அவங்க அத்தனை பேரையும் அரசு பண்ணி காணிக்கணும். என் தம்பி பிள்ளைய கொடுங்க சார். இந்த பிள்ளைக்கு வாழ்வாதாரம் வேணும். என் தம்பி பொண்டாட்டிக்கு ஒரு வேலை வேணும். அரசு வேலை வேணும். போலீஸுக்கு உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் நடந்த மாதிரி என்ன பண்ணுங்க சார்? அவங்க எனக்கு பார்க்க விருப்பம் இல்ல. என் தம்பியை கொண்டுகிட்டு என் கண்ணு முன்னால அலையறதுனால நான் சத்தம் போட்டேன் சார். பெரம்பூரில் நள்ளிரவில் வாடகை காரை வழிமறித்து ஓட்டுநரை தாக்கி வழிப்பறியில் ஈடுபட்ட 2 சிறுவர்கள் உட்பட 4 பேர் கைது. சென்னையில் ஓட்டுநரிடம் நடைபெற்ற வழிப்பறி சம்பவத்தால் சக ஓட்டுநர்கள் அதிர்ச்சி. விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே மது போதையில் கையில் வாளுடன் பொதுமக்களை அச்சுறுத்திய 2 இளைஞர்கள் கைது. வியாபாரி அளித்த புகாரின் பேரில் இருஞ்சிறை கிராமத்தைச் சேர்ந்த மாயாண்டி மற்றும் ராஜபாண்டி ஆகியோரை சிறையில் அடைத்த போலீசார். கோவை மாவட்டத்தின் வெவ்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் 2 கிலோ 450 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 4 பேர் கைது. கைதான திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த அங்குராஜ், பொள்ளாச்சியைச் சேர்ந்த அப்பாஸ், சாகுல் அமீது மற்றும் கோவில்பாளையம் மகேஸ்வரன் ஆகிய 4 பேரையும் சிறையில் அடைத்த காவல்துறையினர்.
தமிழகத்தில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பயன்பாட்டை முற்றிலும் ஒழிக்கும் நோக்கில் ஜூலை மாதத்தில் மட்டும் 1020 போதைப்பொருள் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 1270 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல். போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் தொடர்பான தகவல்களை பொதுமக்கள் ட்ரக் ஃப்ரீ TN செயலி மூலம் தகவல் தெரிவிக்கலாம் எனவும் தமிழக அரசு அறிவிப்பு. அபுதாபியில் இருந்து கேரள மாநிலம் கொச்சி வந்த ஏர் இந்தியா விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 1,93,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல். தங்கத்தை உருக்கி பேஸ்டாக மாற்றி ஆடையில் மறைத்து கடத்தி வந்த புதுக்கோட்டையை சேர்ந்த தம்பதி கைது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கண்மாய் பகுதியில் 4 கிலோ கஞ்சாவை பதுக்கி வைத்து விற்பனை செய்ய முயன்ற 7.5 கார்த்தி என்ற 22 வயது இளைஞர் கைது. ஏற்கனவே இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் காவல்துறையினர் தீவிர விசாரணை. சென்னை கண்ணகி நகரில் கபடி பயிற்சி அளித்தபோது வீராங்கனைக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் பயிற்சியாளர் பிடிபட்டார். தலைமறைவாக இருந்த கபடி பயிற்சியாளர் ராஜுவை கொடைக்கானலில் காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை ஆலந்தூரில் பெண் வழக்கறிஞரிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட 2 கைது. கோடம்பாக்கத்தை சேர்ந்த அஜித் மற்றும் திருச்சியை சேர்ந்த பிரசாந்த் ஆகியோரை பிடித்து சிறையில் அடைத்த பரங்கிமலை போலீசார். ஈரோடு வீரப்பஞ்சத்திரம் பகுதியில் சாலையில் நடந்து சென்ற மனநலம் பாதிக்கப்பட்ட 21 வயது இளம் பெண்ணுக்கு லிப்ட் கொடுப்பது போல் அழைத்து சென்று பாலியல் தொல்லை. ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் 2 சக்கர வாகனத்தை நிறுத்தி பாலியல் தொல்லை அளித்த 70 வயது முதியவரை பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். சென்னை வண்ணாரப்பேட்டையில் மனநலம் பாதித்த பெண்ணிடம் பாலியல் அத்துமீறல். புகாரின் அடிப்படையில் ரவி என்பவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த வண்ணாரப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார். ஈரோடு மாவட்டம் பவானியில் இருவரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான 74 வயது மூதாட்டி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. ஹரிகுமார் மற்றும் கிரி என்பவர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 15 வயது சிறுமியை ஆசை வார்த்தை கூறி கர்ப்பமாக்கிய 20 வயது இளைஞர் போக்சோவில் கைது. சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் வந்தவாசி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் இளைஞரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே ஈசூர் கிராமத்தில் 1 மாத காலமாக சரியாக குடிநீர் வராததை கண்டித்து பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டம். பல்வேறு அரசு அலுவலகங்களில் மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என குற்றம் சாட்டி பொதுமக்கள் நடத்திய போராட்டத்தால் போக்குவரத்து பாதிப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாகலூர் துணை மின் நிலையத்திற்கு உட்பட்ட பல்வேறு கிராம பகுதியில் இரவு நேரங்களில் தொடரும் மின்வெட்டு. எல்னினோ பாதிப்பால் கடும் வெக்கையால் ஒருபுறம் அவதிப்படும் நிலையில் மின்வெட்டும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக மக்கள் வேதனை. கரூர் மாவட்டம் குளித்தலையில் திருமணமான பெண்ணுக்கு 3 மாதமாக பாலியல் தொல்லை அளித்த தாவேக கிருஷ்ணராயபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரமேஷ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. கைது செய்யப்பட்ட தாவேக நிர்வாகியை தங்கள் முன்பு காட்டக் கோரி குடும்பத்தினர் மற்றும் கட்சியினர் வாக்குவாதம் செய்து மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகத்திலிருந்து தியாகிக்கு போதிய அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொண்ட மாணவர்கள். காலை மற்றும் மாலை வேளைகளில் மாணவர்கள் படியில் தொங்கியபடி பயணம் செய்யும் நிலை உள்ளதால் கூடுதல் பேருந்துகளை இயக்க கோரிக்கை. செவிலியர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய கோரி தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் சார்பில் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம். ஏற்கனவே இருக்கும் பணியிடங்களை குறைக்காமல் புதிய பணியிடங்களை உருவாக்கி பணி நிரந்தரம் செய்யவும் வலியுறுத்தல். கோவை மாவட்டம் கோவில்பாளையம் அருகே பிடெக் ஐடி இறுதி ஆண்டு மாணவி கல்லூரி விடுதியில் தூக்கிட்டு தற்கொலை. மாணவியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் மாணவியின் தற்கொலைக்கான காரணங்கள் குறித்து தீவிர விசாரணை.
வியட்நாமில் நிகழ்ந்த படகு விபத்தில் பலியான திருவண்ணாமலையை சேர்ந்த ரவிசங்கரின் உடல் அவரது இல்லத்திற்கு கொண்டுவரப்பட்டது. உயிரிழந்தவரின் உடலுக்கு குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி. வருமானத்தை குறைத்து காட்டிய குற்றச்சாட்டின் பேரில் டைட்டன் நிறுவனத்திற்கு வருமான வரித்துறையினர் மதிப்பீட்டு பிரிவு 4 கோடி ரூபாய் அபராதம் விதிப்பு. செபி விதிமுறைகளின் கீழ் இந்த அதிகாரப்பூர்வ தகவலை டைட்டன் நிறுவனம் பங்கு சந்தைகளிடம் முறைப்படி தெரிவிப்பு. தூத்துக்குடி மாநகரில் இறைச்சி விற்பனையாளரை வெட்டி படுகொலை செய்த கஞ்சா கும்பலை கைது செய்ய கோரி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியல். கஞ்சா நடமாட்டத்தை தடுக்கவும், உயிரிழந்தவரின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை மற்றும் நிதி உதவி வழங்கவும் கோரிக்கை. வெட்டி கொண்டுட்டாங்க. கஞ்சா போதையில அவன் டீ கடையில போய் டீ குடிக்க போனவனை வெட்டி கொண்டுட்டாங்க. சார மாதிரியே வெட்டி கொண்டுட்டாங்க. அதுக்கு கஞ்சா போதை தான் காரணம். அவனு எவனு தெரியல. அக்கிஸ்ட நீங்க பிடிச்சி கைது பண்ணணும். என் தம்பி பொண்டாட்டிக்கும் என் தம்பி பிள்ளைகளுக்கும் நிதி நிவாரணம் வேணும், வேலை வேணும். கஞ்சா ஒழிப்ப கூடிய சீக்கிரத்துல நீங்க ஒழிக்கணும். சென்னை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக் கோரி தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். செவிலியர் பணியிடங்களை மறுபணியமர்த்தல் செய்வதை கைவிட்டு புதிய பணியிடங்களை உருவாக்கி பணி நிரந்தரம் செய்ய கோரி கோஷம். 292 செவிலியர்களின் வாழ்க்கையில் கேள்விக்குறியாக்கியுள்ளது. இந்த ரீடிப்ளாய்மெண்ட்டை உடனடியாக கைவிட்டு அனைத்து செவிலியர்களுக்கும் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது போல 6500 செவிலியர்கள் இன்னும் 10 வருடமாக நாங்கள் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற அத்தனை செவிலியர்களுக்கும் உடனடியாக பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் என்று இந்த அரசினை கண்டித்து மாநிலம் முழுவதும் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. 2 ஆண்டுகள்ல எங்களை பணி நிரந்தரம் செய்வோம்னு சொல்லி எங்களை எடுத்தாங்க. நாங்கெல்லாம் 2 ஆண்டுல உறுதியா நமக்கு பணி நிரந்தரம் கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கையில 10 ஆண்டுகளாகியும் குறைஞ்ச ஊழியம் நம்மளுடைய அரசு மருத்துவமனைகள்ல 20,000 ஒர்க்கர்களே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க காலகட்டத்துல செவிலியர்களா நாங்க குறைஞ்சபட்சம் ஒரு 60-70,000 வாங்க வேண்டியவங்க 15,000 இன்னமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம்னா எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன? எப்படி நாங்க இதுக்கு மேல எங்களுடைய வழியை கவர்மெண்ட்டுக்கு நாங்க சொல்றது? எம்ஆர்பி செவிலியர்களான எங்களை தான் பணி நியமனத்தை செய்யணும், ரத்து செய்யணும். இந்த மீள் ரீடிப்ளாய்மெண்ட்ன்ற அந்த மீள் பணி மூலம் ரெகுலர் ஸ்டாஃபை தூக்கி கொண்டு திரும்ப இந்த போஸ்டிங்ல போட்டு எங்களோட லைஃபை அழிக்கிற வேலையை கவர்மெண்ட் கைவிட்டே தீரணும். எங்களுக்கான பணி எங்களுக்கே கொடுத்து தீரணும். திருவண்ணாமலையில் போதிய பேருந்து வசதி இல்லாததால் பள்ளி மாணவர்கள் கடும் அவதி. அண்ணா கதவை திறங்க என நடத்துனரிடம் பள்ளி மாணவன் கெஞ்சிய காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ள நிலையில் பள்ளி நேரத்தில் கூடுதலாக பேருந்துகளை இயக்க பொதுமக்கள் கோரிக்கை. சென்னையை அடுத்த துறைப்பாக்கத்தில் உள்ள கண்ணகி நகரில் கஞ்சா போதையில் குடியிருப்புகளில் இளைஞர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்திய சம்பவத்தால் சிறுமி படுகாயம். கண்ணகி நகரில் கஞ்சா போதை ஆசாமிகள் நடத்தும் அட்டூழியத்தால் மக்கள் அச்சம். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அடுத்த பெத்தரங்கபுரத்தில் கிண்டர் செயலி மூலம் அறிமுகமான நபரை நேரில் வரவழைத்த 8 சவரன் தங்க நகைகளை பறித்துச் சென்ற 2 பேர் கைது. கைது செய்யப்பட்ட நபர்கள் கொடுத்த வாக்குமூலம் அடிப்படையில் சம்பவத்தில் தொடர்புடைய மற்ற கூட்டாளிகளுக்கு போலீசார் வலைவீச்சு. ஆசிட் வீச்சு தாக்குதல்களால் உடலின் வெளிப்புறத்தில் தழும்புகள் ஏதும் இல்லாவிட்டாலும் உள்புறங்களில் கடும் பாதிப்பை எதிர்கொள்வோருக்கும் மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டத்தின் கீழ் அத்தனை சலுகைகளும் உதவிகளும் வழங்கப்படும் என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் இந்த புதிய விதி நடைமுறைக்கு வந்ததாக கருதப்படும் என நீதிபதிகள் உத்தரவு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சதுரகிரி மலையேறிய தூத்துக்குடியைச் சேர்ந்த பக்தர் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த சோகம். ஆனி மாத அமாவாசை வழிபாட்டிற்காக ஏராளமான பக்தர்கள் குவிந்த நிலையில் முன்னேற்பாடுகள் முறையாக செய்யப்படவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,05,440 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமிற்கு 30 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் தங்கம் 13,180 ரூபாயாக வர்த்தகம்.
சென்னையில் வெள்ளியின் விலை கிலோவிற்கு 5,000 ரூபாய் அதிகரித்து 1 கிலோ வெள்ளி 2,40,000 ரூபாயாக வர்த்தகம். வெள்ளி விலை கிராமிற்கு 5 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 240 ரூபாய்க்கு விற்பனை. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட சென்னை பூங்கா, சின்னசேலம், குன்னூர் உள்ளிட்ட இந்தியாவில் 75 ரயில் நிலையங்கள் வரும் 17ஆம் தேதி திறப்பு. பிரதமர் மோடி வீடியோ கான்பரன்ஸ் மூலம் திறந்து வைக்க உள்ளார். இந்திய ரயில்வே துறையை மேம்படுத்தும் நடவடிக்கைகளின் கீழ் 52 வாரங்களில் 52 சீர்திருத்தங்கள் என்ற இலக்கின் ஒரு பகுதியாக மேலும் 8 புதிய கட்டமைப்பு சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தினார் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். ரயில்வே திட்டங்களுக்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் இனி டிஜிட்டல் முறையில் ரயில் பூமி செயலி மற்றும் வலைதளம் மூலம் எளிமையாக்கப்பட உள்ளதாகவும் அறிவிப்பு. மத்திய அரசின் உமாங் இணையதளம் மற்றும் செயலியில் கோடிக்கணக்கான மக்களின் ஆதார் எண்கள், வருங்கால வைப்பு நிதி கணக்கு எண் போன்ற தனிப்பட்ட தகவல்கள் கசியும் ஆபத்து. சைபர் பாதுகாப்பு ஆராய்ச்சியாளர்கள் விடுத்துள்ள அறிக்கையால் அதிர்ச்சி. விரைவு ரயில்களில் விதிகளை மீறுவோருக்கு விதிக்கப்படும் அபராத தொகையை ஆன்லைனில் வசூலிக்கும் முறையை விரைவில் அறிமுகப்படுத்த இந்திய ரயில்வே முடிவு. அபராத தொகையை அதிகரிக்கவும் திட்டமிட்டுள்ளதாக தகவல். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவையை நாளை மறுநாள் தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக முடிவடைந்த நிலையில் முதல் சேவை ஹரியானா மாநிலம் ஜிந்த் நகரிலிருந்து சோனிபட்டுக்கு இயக்கப்பட உள்ளது. கொடைக்கானல் மலை கிராம பகுதிகளில் உள்ள குறுகிய சாலைகளில் படப்பிடிப்பு நடத்தப்படுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அவதி. ஊராட்சியின் அனுமதியின்றி ஷூட்டிங் நடத்துவது அதிகரித்து வருவதாகவும் மக்கள் புகார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் 2வது நாளாக விசைத்தறி தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டம். 10,000த்திற்கும் அதிகமான நெசவு தொழிலாளர்கள் போராட்டத்தில் பங்கேற்பு. சென்னை கோட்டூர்புரத்தில் தெருநாய் கடித்து சிகிச்சை பெற்று வந்த கூலி தொழிலாளி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. நாய் கடித்து 2 நாட்களுக்கு பிறகு சிகிச்சை தொடங்கியதால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக தகவல். 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மேட்டூர் அனல் மின் நிலைய நுழைவாயில் முன்பு ஒப்பந்த தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கோரிக்கை. சென்னை சைதாப்பேட்டையில் நள்ளிரவில் 5 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதி. மின்சார வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே ஐசிஐசிஐ வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் இயந்திரத்தை வெல்டிங் வைத்து உடைத்து 7 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை. சிசிடிவி காட்சிகளை கொண்டு கொள்ளையடித்தவர்களை தேடும் பணியில் போலீசார் தீவிரம். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே அரசு அனுமதியுடன் ஏரிமண் அள்ளப்பட்ட நிலையில் கிராம நிர்வாக அலுவலருக்கு இளைஞர் ஒருவர் கொலை மிரட்டல் விடுத்த வீடியோ வெளியாகி பரபரப்பு. காவல்துறையிடமே கைகட்டி பதில் சொல்லாத நான் உன்னிடம் சொல்ல வேண்டுமா என விஓவிடம் மிரட்டல் விடுத்து அராஜகம். ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி அருகே கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்திய விவகாரத்தில் மீனவர்களுக்குள் ஏற்பட்ட மோதலால் பரபரப்பு. தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தக்கூடாது என கூறியவர்கள் மீது கட்டையால் தாக்குதல் நடத்திய நபர்களை கைது செய்ய வேண்டும் என காவல்துறையினருக்கு மற்றொரு தரப்பு மீனவர்கள் கோரிக்கை. சரி, வீடியோ எடுத்துக்கிட்டாக்க நம்மளுக்கு ஆதாரமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். அந்த அவங்களோட போட்டு இருக்குல்ல, அந்த போட்டை கொண்டு வந்து நாங்கள் கொண்டு போனோம். அந்த சின்ன போட்டை வந்து முட்டி உடைக்க வந்தாங்க.
உடைக்க வரவும் அதை வீடியோ எடுத்ததுனால தான் என்னோடய ஃபோனையும் பறிச்சுக்கிட்டு என்ன அப்படியே உள்ளே தூக்கி போட்டாங்க. அவங்க போட்டுக்கல. எங்களோட வந்தவங்க எவ்வளோ ட்ரை பண்ண காப்பாற்றுறதுக்கு, ஆனால் காப்பாற்ற முடியலை. என் கூட வந்தவங்களையும் ஒரு 3-4 பேரை அவங்க அப்படியே பிடிச்சி தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டாங்க எங்களோட போட்டுக்குள்ள இறங்கி. என்னை தூக்கி அவங்களோட போட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டு ஒரு 2-3 பேர் சேர்ந்துக்கிட்டு, ஒரு 2-3 பேரோ 4 பேரோ தெரில, அவங்க வாயில் அடிக்கவும் நான் வந்து கொஞ்சம் இது மாதிரி ஆயிட்டேன். மலேசியாவில் இருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 6 கிலோ உயர்ரக கஞ்சா பறிமுதல். சோதனையில் சிக்கிய நபர் திடீரென கத்தியால் கையை அறுத்துக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவியில் கூட்டத்தை ஒழுங்கு செய்த காவலரை தாக்கிவிட்டு பெண் போலீசாருக்கு ஆபாச மிரட்டல் விடுத்த சிவகாசியைச் சேர்ந்த 6 இளைஞர்கள் கைது. காயமடைந்த காவலர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கைதான 6 பேரும் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைப்பு. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே ஊரின் பெயரை மாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியல். அரசு ஆவணங்களில் கீழையூர் என இருந்த ஊரின் பெயரை அரியா கவுண்டம்பட்டி என மாற்ற வேண்டிய அவசியம் ஏன் எனவும் கேள்வி. திருவள்ளூர் கோட்டத்தில் பணிபுரியும் மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்களுக்கு 7 மாத சம்பளம் வழங்கவில்லை என கூறி மேற்பார்வை பொறியாளர்கள் போராட்டம். 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் தங்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை சமத்துவபுரம் பகுதியில் நரிக்குறவர் இன மக்களுக்கு அரசு சார்பில் வீடுகள் கட்டி கொடுப்பதில் மெகா மோசடி. பணிகள் நிறைவடைந்ததாக போலி கணக்கு காட்டி பயனாளர்களுக்கான முழு பணத்தையும் அதிகாரிகளே எடுத்துக்கொண்டதாக நரிக்குறவர் இன மக்கள் வேதனை. முன்னால் மட்டும் கட்டிட்டு ஏமாற்றிட்டு பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பில்லை போட்டு எடுங்க, நான் உங்களுக்கு வீடை கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை சொன்னதுனால மக்களும் ஏமாந்தத்தனமாக எடுத்து கொடுத்துட்டாங்க. வீடியோ அம்மாவும் சொல்கிறாங்க இதுக்கு 3 லட்சம் ரூபா, இதுக்கு 4,20,000 ரூபா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு மேலே தாண்டாது, உங்கள் பணத்தை கைப்பணத்தை போட்டு கட்டுங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் கைப்பணம் போட்டு கட்டுறதுக்கு என்ன இருக்குது? எங்ககிட்ட விவசாயம் இருக்கா, இல்லை எங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிலம் இருக்கா? அதை விற்று விட்டாவது வீடை கட்டி நிம்மதியாக இருக்க. எல்லாருமே சேர்ந்து குறவர் சமுதாயமே வேண்டாம்ட்டு சுட்டி தள்ளி இருங்க எங்களை. வேலூர் மாவட்டம் விருப்பாட்சிபுரம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த 1 மாத காலமாக அடிக்கடி மின் தடையால் பொதுமக்கள் கடும் அவதி. சீரான மின்சாரம் விநியோகிக்க கோரி வேலூர் ஆரணி சாலையில் பொதுமக்கள் மேற்கொண்ட மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிப்பு. கோவை இந்துஸ்தான் பொறியியல் கல்லூரி விடுதி உணவில் பூச்சி மற்றும் புழுக்கள் இருந்ததாக கூறி தரமான உணவு வழங்க வலியுறுத்தி கல்லூரி வளாகத்தில் திடீர் போராட்டம் நடத்திய மாணவிகள். கடந்த 10 நாட்களாக தரமற்ற உணவு வழங்கப்படுவதாக நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் அரசு மருத்துவமனையில் படுக்கை வசதி தட்டுப்பாட்டால் ஆதரவற்ற நோயாளிகள் அரைகுறை சிகிச்சையுடன் தெருவிலும் பேருந்து நிலையத்திலும் தஞ்சமடையும் அவலம். மருத்துவமனைக்கு வெளியே கை கால்களில் கட்டு போட்டபடி நோயாளிகள் வலியுடன் தவித்து வரும் நிலையில் அமைச்சரின் ஆய்வுக்கு பின்னரும் தீராத அவலங்கள் குறித்து பொதுமக்கள் கண்ணீர் மல்க புகார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உரிய விதிமுறைகளை பின்பற்றாமல் பாறைகளை உடைக்க அனுமதி வழங்கியதாக கூறி கிராம மக்கள் டிராக்டர் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டம். நீதிமன்ற உத்தரவின்படி அதிகாரிகள் முன்னிலையில் பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி போலீசார் கைது செய்தனர். குவாரி பக்கத்தில் வீடுகள் இல்லை, அருகாமையில் வீடுகள் இல்லை, நீர்நிலைகள் இல்லை, குட்டைகள் இல்லைன்னு சொல்லி வாங்கியிருக்கிறாங்க. ஸ்கூல் இல்லைன்னு சொல்லி வாங்கியிருக்கிறாங்க. மக்கள் தொகையை கம்மியாக காட்டி 130 பேர் இருக்கிறாங்க சொல்லி வாங்கியிருக்கிறாங்க. அது எங்களுக்கு தெரியல. இது பூஜை போட வரும்போது நாங்கள் அதை பார்த்து என்ன சிச்சுவேஷனு அப்படிங்கும்போது பார்த்தும்போது இவ்வளோ சட்டத்துக்கு விரோதமாக வாங்கியிருக்காங்க போது அதை நாங்கள் மேல்முறையீடு செஞ்சோம். அதை எல்லாத்துக்கும் லெட்டர் வச்சோம். பிஓலிருந்து, தாசில்லிருந்து, ஆர்டிஓலிருந்து, கலெக்டர் வரலாம் எல்லாத்துக்கும் லெட்டர் வச்சோம். லெட்டர் வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. அதிகாரி மட்டும் மாறிக்கிட்டே இருக்காங்க. இது எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லை. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் நகராட்சி குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து. தகவல் அறிந்து விரைந்து சென்ற தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சியடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். 260 பேரை பலி கொண்ட அகமதாபாத் விமான விபத்து குறித்த இறுதி விசாரணை அறிக்கை அக்டோபரில் தயாராகும் என விசாரணை குழு உச்சநீதிமன்றத்தில் தகவல். சர்வதேச விமானம் விபத்து என்பதால் விதிமுறைக்கு உட்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விளக்கம்.
உயர்கல்வித்துறையின் கீழ் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கான பணியிட மாறுதல் பொது கலந்தாய்விற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. வரும் 24ஆம் தேதிக்குள் உயர்கல்வித்துறை இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். பிரசித்தி பெற்ற சங்கரன் கோவில் ஆடி தபசு திருவிழாவை முன்னிட்டு வரும் ஜூலை 28ஆம் தேதி தென்காசி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஆகஸ்ட் 8ஆம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக செயல்படும் எனவும் அரசு தேர்வுகள் வழக்கம் போல் நடைபெறும் எனவும் அறிவிப்பு. கட்டிட உறுதித்தன்மை சான்றிதழ் வழங்க அங்கீகரிக்கப்பட்ட பொறியாளர்கள் தன்னிச்சையாக கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை தடுத்து கட்டணத்தை அரசே நிர்ணயிக்க ஐடி ஹாஸ்டல் மற்றும் பிஜி உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை. பொறியாளர்களின் அதிகப்படியான கட்டண வசூலால் சிறிய விடுதி உரிமையாளர்கள் தொழில் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக புகார். ராஜஸ்தான் மாநிலத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிரசவத்திற்கு பின் 18 பெண்கள் உயிரிழப்பு, 7 பேருக்கு சிறுநீரகம் செயலிழப்பு. உயிரிழந்த பெண்களின் இரத்த பரிசோதனை அறிக்கைகள் அனைத்தும் சீராக உள்ளதால் தொடர் மரணங்கள் குறித்து விரிவாக விசாரணை நடத்த மாநில அரசு உத்தரவு. குஜராத்தின் சௌராஷ்டிரா பகுதியில் பங்குச்சந்தை முதலீட்டின் மூலம் 20% லாபம் தருவதாக கூறி 400 கோடி ரூபாய் வரை மோசடி. 30க்கும் மேற்பட்ட கிராம மக்களை ஏமாற்றிய 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. ஒடிசா மாநிலம் பூரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மந்திர் கோயில் முன்பகுதிக்கு பகவான் ஜெகநாதர், பகவான் பலபத்திரர், தேவி சுபத்ராவின் புனித தேர்கள் கொண்டு வரப்படுவதற்கான சடங்குகள் கோலாகலம். வியாழன் அன்று நடைபெறவுள்ள ஸ்ரீ ஜெகநாதர் ரத யாத்திரை திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரம். வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் ஷாமி டெக்னாலஜி இந்தியா நிறுவனத்திற்கு விதித்த 10,833 கோடி ரூபாய் வரி விதிப்பு மீதான இடைக்கால தடை மேலும் 180 நாட்களுக்கு நீட்டிப்பு. மேல்முறையீடு முடியும் வரை அல்லது இந்த 180 நாட்கள் காலம் எது முன்னதாக வருகிறதோ அதுவரை இந்த தடை நீடிக்கும் என்றும் அறிவிப்பு. ஜூன் மாதத்தில் இந்தியாவின் சமையல் எண்ணெய் இறக்குமதி 30% சரிந்து 9.20 லட்சம் டன்னாக குறைந்துள்ளது. உள்நாட்டில் போதிய இருப்பு மற்றும் சர்வதேச சந்தையில் சமையல் எண்ணெய் விலை உயர்வு இறக்குமதி சரிவுக்கு காரணம் என தகவல். நீட் தேர்வு கட்டணத்தை திரும்ப பெற ஜூலை 31ஆம் தேதியே கடைசி நாள் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இதுவரை 11.46 லட்சம் மாணவர்கள் வங்கிக் கணக்கை சமர்ப்பித்துள்ளதாக தேசிய தேர்வு முகமை விளக்கம். ஈரான் அமெரிக்கா போர் மற்றும் அமெரிக்க வரி உயர்வு காரணங்களால் ஏற்பட்ட பொருளாதார சிக்கன நடவடிக்கையால் இந்தியாவின் முதலாம் காலாண்டு ஆடை ஏற்றுமதி 1090 கோடி ரூபாய் சரிவு. கடந்த ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலகட்டத்தில் 34,470 கோடி ரூபாய்க்கு மட்டுமே வர்த்தகம் நடந்துள்ளதால் இந்திய ஜவுளித்துறை வளர்ச்சியை எட்ட முடியாமல் கடுமையாக பாதிப்பு. சீனாவின் பொருளாதாரம் ஏப்ரல் ஜூன் காலாண்டில் கடுமையான சரிவை சந்தித்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிகவும் பலவீனமான சரிவு ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ள சீன அரசு ஈரான் போரால் இந்த தாக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் விளக்கம். நாடு முழுவதும் பகல் நேர சேமிப்பை நிரந்தரமாக்கும் வகையில் புதிய சட்டத்தை பிரதிநிதிகள் சபை நிறைவேற்றியுள்ளது. ஆண்டுக்கு 2 முறை கடிகாரத்தை மாற்றும் வழக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட இந்த சட்டத்திற்கு அதிபர் டிரம்ப் ஆதரவு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அடிப்படை உரிமைகளுக்காக பேரணியாக செல்ல முயன்றவர்கள் மீது அந்நாட்டு ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 8 பேர் உயிரிழப்பு. துப்பாக்கிச்சூடு நடத்தியும் கண்ணீர் புகைக்குண்டுகள் வீசியும் தடியடி நடத்தியும் பேரணியில் சென்றவர்களை ராணுவத்தினர் விரட்டி அடித்ததால் அந்த பகுதியில் தொடர்ந்து பதற்றம். அமெரிக்க ராணுவத்தின் திறமையால் ஹார்முஸ் ஜலசந்தியில் எண்ணெய் வர்த்தகம் தங்கு தடையின்றி நடப்பதாகவும் கப்பல் போக்குவரத்திற்காக ஈரான் தவிர அனைத்து நாடுகளுக்கும் ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டிருப்பதாகவும் அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. கப்பல்களுக்கு 20% கட்டணத்திற்கு பதில் அமெரிக்காவில் வளைகுடா நாடுகள் வர்த்தக முதலீட்டு ஒப்பந்தங்களை செயல்படுத்தவும் முடிவு. மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் பயங்கரவாதிகளுடனான மோதலில் ராணுவ வீரர்கள் 30 பேர் உயிரிழப்பு, 50க்கும் மேற்பட்டோர் படுகாயம். கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் ராணுவ ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் பயங்கரவாதிகள் கட்டுப்பாட்டில் உள்ள அனிபிசை மீட்கும் நடவடிக்கையின் போது ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்த சோகம்.
ஈரான் பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொள்ளாவிட்டால் அடுத்த வாரம் அந்நாட்டின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பாலங்களை குறிவைத்து பெரிய தாக்குதல்கள் நடத்தப்படும் என அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. தான் போதும் என்று சொல்லும் வரை அமெரிக்க ராணுவ நடவடிக்கை தொடரும் என்றும் ட்ரம்ப் திட்டவட்டம். மேலடுக்கு சுழற்சி காரணமாக வடமேற்கு வங்கக்கடலில் வடக்கு ஒடிஷா மேற்கு வங்க கடற்கரையை ஒட்டிய பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. அடுத்த 2 நாட்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஒடிஷா மற்றும் கங்கை சமவெளி மேற்கு வங்கம் வழியாக நகர வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 16 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் அதிகமாக வெயில் கொளுத்தியதால் மக்கள் கடும் அவதி. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரித்ததாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் தொடரின் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் நடைபெற்ற முதல் சுற்றில் இந்திய வீரர்கள் சாத்விக் சிராக் இணை காயம் காரணமாக போட்டியின் பாதியிலேயே விலகல். கலப்பு இரட்டையர் பிரிவில் நடைபெற்ற முதல் சுற்றில் இந்தியாவின் தனிஷா கிறிஸ்டோ துருவ் கபிலா இணை வெற்றி பெற்று 2வது சுற்றுக்கு முன்னேற்றம். டோக்கியோவில் நடைபெற்று வரும் ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி பெண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து 21-14, 21-11 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் வாங் லிங் சிங்கை வென்று 2வது சுற்றுக்கு முன்னேறினார். பர்மிங்ஹாமில் நடைபெற்ற இங்கிலாந்திற்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி. முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி 258 ரன்களுக்கு ஆட்டமிழந்த நிலையில் பின்னர் பேட்டிங் செய்த இந்திய அணி 45.2 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 262 ரன்கள் எடுத்து வெற்றி. மதிமாறன் இயக்கத்தில் சூரி நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் மண்டாடி திரைப்படம் செப்டம்பர் 10ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. மீனவர்களின் வாழ்க்கை பின்னணியில் உருவாகி வரும் இந்த திரைப்படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மொழிகளில் வெளியாகிறது. மைக்கேல் ஜாக்சனின் வரலாற்றை தழுவி உருவான மைக்கேல் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ் வசூலில் வரலாற்று சாதனை. கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி வெளியான மைக்கேல் திரைப்படம் உலகளவில் 9,000 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்துள்ளதாக படக்குழு வீடியோ வெளியிட்டு அறிவிப்பு.